welcome back. Today we are going to study what is balance sheet. What is balance sheet? Balance sheet is a statement which gives the position of assets and liabilities on a particular date. So balance sheet அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது, அதுவும் அந்த குறிப்பிட்ட தேதியில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மூலிமா. ஸோ ஓகே, அசட்ஸ்னால் என்ன? அசட்ஸ் ஆர் த ரிசோர்ஸஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஓன்டு பை த பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸில் இருக்கிற சொத்துக்கள் வந்து நம்ம அசட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸில் இருக்க சொத்து எல்லாமே வந்து அந்த ஓனருக்குரியது இல்லையா? யார் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குரியது. அது கையில் இருக்க கேஷாக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் இருக்க கேஷாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அந்த பில்டிங்காக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு நம்ம மிஷினரி வாங்கி போட்டிருப்போம் அந்த மிஷினரிஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபர்னிச்சர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது மாத்திரம் இல்லாமல் வெஹிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி அசட்ஸ் அப்படின்றது வந்து வேரியஸ் அசட்ஸ் ஆதே. அது அசட்ஸ் நம்ம கிளியர் கட்டாக நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம பொசிஷன் ஆஃப் அசட்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அசட்ஸ் என்ன வேல்யூவில் நம்ம பிஸ்னஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ அசட்ஸ்னால் என்னது? அது ரிசோர்ஸஸ் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, ஆஃப் த ஓனர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா, லயபிலிட்டிஸ் ரெப்ரசன்ட்ஸ் த அமௌண்ட் ஓன்டு பை த ஓனர்ஸ் டு த லெண்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் who contribute to the purchase of the assets. ஓகே, இப்போ அசட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த அசட்ஸை வாங்கிறதுக்கு நம்ம முதலீடு பண்ண பணம் மாத்திரமே பத்தாது. ஓனர் சில டைம் வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்கலாம், அது இண்டிவிஜுவல் கிட்டேருந்து வாங்கியிருக்கலாம், இல்லை பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேருந்தெல்லாம் கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த கடனெல்லாம் அந்த ஓனர் என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஸோ என்னென்ன பணம் வந்து ஓனர் திருப்பி கொடுக்கணுமோ வெளியில் மற்றவங்களுக்கு, அது எல்லாத்தையும் நம்ம லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதான் வந்து அமௌண்ட் ஓட் பை த ஓனர்ஸ். ஸோ யார் அவருக்கு கடன் கொடுத்தாங்களோ அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் தான் ஓனரோட லயபிலிட்டிஸ். இன்னொரு கான்செப்ட் பாருங்கள், ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு இருக்குது. So owner's equity represents the owner's investment in the business along with his net income and after deduction of his withdrawals or net loss if any after the business. owner என்ன பண்ணியிருப்பார்? பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் அவருக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம், இல்லைன்னா லாஸ் கொடுக்கலாம். ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட் பணத்தை அவர் என்ன பண்ணியிருப்பார்? திருப்பியும் பிஸ்னஸ்லேயே போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த கேபிட்டல் ப்ளஸ் அவர் கிடைக்கிற ப்ராஃபிட் ஓனர்ஸ் ஈக்விட்டியாக கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது வித்ட்ராவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய பர்சனல் தேவைகளுக்காக பணம் ஏதாவது எடுத்திருந்தாருன்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணிடணும். சப்போஸ் ப்ராஃபிட்டுக்கு பதில் லாஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த லாஸும் நம்ம டிடெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் ஓனரோட ஈக்விட்டி. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம 3 கான்செப்ட்ஸ் நம்ம கிடைக்கும். ஒன்று அசட்ஸு, இன்னொன்று liabilities and owner's equity. ஸோ இந்த assets must be equal to liabilities plus owner's equity. இது டேலி ஆனால் தான் பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். Now let us see the features of balance sheet. A balance sheet is a part of final accounts. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபஸ்ட் பார்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், செகண்ட் போர்ஷன் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அண்ட் த தேர்ட் போர்ஷன் இஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுன்றது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட தேர்ட் பார்ட். நெக்ஸ்ட் இஸ் தட் பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் அ பர்டிகுலர் டேட் அண்ட் நாட் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட். ஸோ பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஆன் அ பர்டிகுலர் டேட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு பீரியடுக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு இயருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இன்கம்ஸ் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்றத நம்ம எடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட வேண்டிய அக்கௌண்ட்ஸை ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட வேண்டிய அக்கௌண்ட்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஆனால் பேலன்ஸ் ஷீட் பொறுத்தளவு அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ, லைபிலிட்டிஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம பார்க்கோம். நெக்ஸ்ட் இஸ் தட்
it discloses the financial portion of a business on a particular date. ஸோ அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எதை வச்சு ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும்? அதோட அசட்ஸ் வேல்யூ எவ்வளோ, லைபிலிட்டிஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்மளால் பேலன்ஸ் ஷீட் வச்சு பார்க்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கையில் அசட்ஸ் இருக்குது, நம்மளோட லைபிலிட்டிஸை செட்டில் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ லைபிலிட்டிஸ் வேல்யூவோட அசட்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் குட் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரலாம். சப்போஸ் நம்மளோட அசட்ஸ் வேல்யூவை விட லைபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேயோ பிஸ்னஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் நாட் குட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஓகே, நெக்ஸ்ட், த பேலன்ஸ் ஷீட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் நாட் அன் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட் பொறுத்தளவு அக்கௌண்ட் இல்லை, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, it has no debit or credit side. ஸோ அக்கௌண்ட் இல்லாதனால அதுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் we are not going to use the word to or by in front of the name of the account. Okay, next, a balance sheet is a summary of personal and real accounts. ஸோ பேலன்ஸ் ஷீட்லேருந்து நமக்கு என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்ஸோட வேல்யூவும் ரியல் அக்கௌண்ட்ஸோட வேல்யூவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் நேச்சுரல் பர்சன்ஸ், ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ். ரியல் அக்கௌண்ட்ஸ்னால் எல்லா அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் தான் நம்ம ரியல் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் கிவ்ஸ் அ சம்மரி ஆஃப் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் த ரியல் அக்கௌண்ட்ஸ். லெட் us see some more features. Personal and real accounts having debit balance are shown on the right hand side known as asset. அப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தளவு நம்ம டெபிட் சைட் கிரெடிட் சைடுன்னு சொல்ல மாட்டோம். ஆன் தி அதர் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபுல்லாக அசட்ஸை நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரியல் அக்கௌண்ட்ஸ் அசட்ஸை குறிக்குது. ஸோ எப்படி வந்து டெபிட் பேலன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, லெஜர்லேருந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது accounts which has debit balance will be taken to the asset side of the balance sheet. Okay, similarly personal and real accounts having credit balance are shown on the left hand side, that is the liability side. அப்போ பேலன்ஸ் ஷீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதை குறிக்குது? லைபிலிட்டி சைடு கொடுக்குது. ஸோ லைபிலிட்டி சைடில் இருக்கிற பர்சனல் அக்கௌண்ட்ஸும் ரியல் அக்கௌண்ட்ஸ்க்கும் கிரெடிட் பேலன்சஸ் இருக்கும். ஸோ எதில் கிரெடிட் பேலன்சஸ் இருக்கும்? ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் பேலன்சஸ் இருந்தால் அதை வந்து நம்ம லைபிலிட்டி சைடில் கொண்டு வரணும். எந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்? பர்சனல் அக்கௌண்ட்ஸும் ரியல் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட், த டோட்டல் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ பேலன்ஸ் ஷீட் பொறுத்தளவு அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு டோட்டல் வந்துச்சுன்னா அதே டோட்டல் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வரும். அப்போ தான் பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்ட் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் பொறுத்தளவு இட் ஹேஸ் டு டேலி. ஓகே, அதான் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு, இஃப் த டோட்டல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் இட் இண்டிகேட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எரர். சப்போஸ் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் வேரி ஆச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு டோட்டல், ரைட் ஹேண்ட் சைடில் வேறு டோட்டல் வந்துச்சு அப்படின்னா ஏதோ மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏதோ எரர் இருக்குது அப்படின்றத it indicates. Next, okay, last point, it must satisfy the accounting equation. What is accounting equation? That is assets is equal to capital plus liabilities. So balance sheet பொறுத்தளவு இந்த accounting equation satisfy பண்ணணும். Assets value must be equal to the capital plus liabilities. Okay, that means assets add பண்ணி டோட்டல் நம்ம கையில் வச்சுக்கணும். கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு அசட்டில் என்ன வேல்யூ கிடைச்சிச்சோ அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் நம்ம போட்ட பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்ட். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் டோல்ட் தட் இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். Okay, so hope you understood this session. See you in the next session. Thank you.